சரி, ரமேஷ் சேதுராமன், உங்களை நான் நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறேன். நன்றி ரமேஷ். ரமேஷ், இப்போ நாம் யதார்த்தமாக பேசுனா ஒரு பத்திரிகையாளனா களத்தில் எந்த விதமான இடையூறு இல்லாமல் பிஜேபி இருக்கிறதா தெரியுது. அதில் இப்போ ப்ளஸ் பாயிண்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ கூட டிவி எடுத்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஹேராம்ங்கிற கோஷம் தான் பெரிய அளவில் இருக்குது. ஆங்கில டிவி எடுத்தாலும் ஹிந்தி டிவி இருந்தாலும் இதில் மோடியும் முன்னோக்கப்படுகிறார். அப்போ வட இந்தியாவில் ஒரு பெரிய பொலரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பொலரைஸ் என்றாலும் அப்படி எடுத்துக்கிடுங்க, நான் கேட்குறத நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் இந்த கிராக்கை பற்றி ஐயா ரெங்கராஜ் சார் அவங்க ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. இப்போ இது எந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும்? இப்போ இவங்களுக்குள்ள இதை வரும்னு மோடி பிஜேபி எதிர்பார்த்தது தான். ஆனால் அங்கே எந்த கிராக்கும் இல்லை. இப்போ இந்த ஓட்டம் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கும் கூட. டாபிக் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்னைக்குமே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. திரு சுஃபியான் அவர்கள் அதுவும் நிச்சயம் அவங்களுக்கும். ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நிச்சயமாக இது இந்த ராமர் கோவில் விவகாரம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானா இருக்குது. ஆனால் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த நியாய யாத்திரா, பாரத் ஜோடோ நியாய யாத்திரா போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கடந்த காலத்தில் இருந்த இந்த மணிப்பூருக்கு எதிரான அந்த இவங்க காங்கிரஸோ அவங்க கூட்டணியோ எடுத்த முன்னெடுப்பு, அது இன்னைக்கு அதோடைய நிலைமை என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது டைல்யூட் ஆயிருக்கு. ஆமாம், நிச்சயமா. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் மைனாரிட்டி ஓட்ஸை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இங்கே மெஜாரிட்டி ஓட்டு இன்னும் பெருமளவில் கன்சாலிடேட் ஆயிருக்குன்னு தான் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், 9 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி, இங்கே 10 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறாங்க. ஆரம்பத்தில் மோடி ஆட்சி வரத்துக்கு முன்னாடியும் சரி, கடந்த 7-8 ஆண்டுகளில் கூட அதை விமர்சித்து இந்த ராமர் கோவில் விவகாரமோ மற்ற இதில் பேசியவர்கள் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தை தங்களுடைய முகநூல் படமாகவோ இல்ல எல்லாரும் ஹேராம்ங்கறாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஹேராம் இல்ல, ஜெய் ஸ்ரீராம். நான் மாத்தி சினிமா பேர வரேன். அதாவது ஒரு காலத்துல இந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷத்தை வைத்து எல்லாரையும் இது பண்றாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிக்கிறாங்க எல்லாம் ஒரு பொய்யான ஒரு விளம்பரத்தை கொடுத்தவங்க இன்னைக்கு பாக்குறாங்க அது எவ்வளவு பெரிய இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தும் ஒரு விஷயமா இருக்கு. அப்பனா ராமர் கோயில் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தும். நிச்சயமா. நான் ஏன்னு சொல்றேன் உங்களுக்கு, அது இந்தியாவை மட்டும் இல்ல, வெளிநாட்டு இது எதுக்கு யார் யாருக்கெல்லாம் வெற்றிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இந்துக்களுக்கான வெற்றி இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்துக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும். காரணம் என்ன? நீங்க பாபர் மசூதி வரலைக்கும் தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமிய சகோதரர்களும் இதில் இணைந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, ராம்லல்லா கோவில் வரட்டும்னு சொல்லிட்டாங்க. அது ஒண்ணு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது விஷயம், இந்த நீங்க கம்போடியால இருந்து ஆரம்பிச்சு இந்தோனேஷியா இல்ல இங்க இலங்கை இல்ல அங்க நேபாள், நீங்க எங்க போனீங்கன்னாலும் ராமாயணம் மகாபாரதம் அவங்களுடைய கல்ச்சர்ல ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு நம்ம பாக்குறோம். இது அங்க மட்டும் இல்ல, தாய்லாந்துல முக்கியமா இல்ல, அதுதான் சொன்னேன். அதாவது கிழக்கு ஆசிய நாடுகள் அத்தனையிலுமே இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நான் மற்ற நாடுகளை ஏன் சொன்னேன்னா, முக்கியமா மலேசியாவோ இல்ல அங்க பெரும்பான்மை மதம் இன்னைக்கு சொல்லக்கூடியதுல பாத்தீங்கன்னாக்க இஸ்லாம் இருக்கு. இருந்தாலும் அவங்களோட ஆரிஜின் அந்த இந்துயிசம்ங்கிறத விட்டு கொடுக்கறது இல்ல, எல்லாத்திலையும் முன்னிலைப்படுத்துகிறார்கள். அப்படின்னாக்கா அவங்க கலாச்சாரத்தால் நாங்கள் யாருங்கிறத சொல்ல. ரமேஷ்ட கேட்கறது, நீங்க நல்ல ஒரு சிறப்பா பேசிட்டு இருக்கீங்க. தாய்லாந்து இந்தோனேஷியாக்காரங்க யாரும் ஓட்டு போட போறதில்ல. இப்போ இது எந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் இந்தியன்ஸ்? கரெக்ட். இருங்க, இது இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்குள்ள அது எந்த மாதிரியான ஒரு கன்சாலிடேஷன் ஏற்படுத்தி இருக்குங்கிறதுக்கு தான் நான் அதை சொல்ல வந்தேன். நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷயத்துல மமதா ஏன் முக்கியமா மமதாவை பத்தி பேசுறோம், ஏன் அவங்க தனிச்சு நிக்கணும்? ஆரம்பம் தொட்டே அவங்களுடைய நிலைப்பாடு என்ன தெளிவா இருக்குன்னா, ஆப்பு மமதா இன்னைக்கு ஆப்புலயும் சொல்லியிருக்காங்க. நீங்க மமதா மட்டும் பேசுறீங்க. பஞ்சாப்ல நாங்கள் தனித்து நிற்போம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்பதான் சிரம்ஜித் மான் பேட்டி கொடுத்தாங்க. ஆமா, எப்ப இப்போ ஒரு 1 மணி. அது மட்டும் இல்லாம இவங்க மமதா அவர்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன, அங்க காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது, எங்க வெஸ்ட் பெங்கால்ல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன எனக்கு ஃபேவர் பண்ண போற? சரி, எப்படி இருந்தாலும் அதே மாதிரி மமதாவோட ஓட் பேங்க் வெஸ்ட் பெங்கால விட்டா என்ன இருக்கு? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால விட்டு கொஞ்சம் திரிபுரால கொஞ்சம் இருக்கு, மத்த இடத்துல அது கொஞ்சம்ங்கிறது இருக்குங்கிறது வேற. ஆதிரஞ்சன் சௌத்ரி அங்க தான ஜெயிச்சிருக்காங்க.
கல்கட்டால தான் ஜெயிச்சு ஆஜி அவர் தான் 2 சீட் இருக்கு எங்களுக்கு. அதுல உங்களுக்கு 2 தரமாட்டேன்னு சொல்லல ஐயா, 2ஓட நின்றுக்கிட்டு இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, சேதுராமன் சார் சொல்றது என்னன்னா ஒரு சீட்டு கூட இல்லன்றாரு. 2 ஜெயிச்சதுல ஒருத்தர் தலைவராகவே இருக்காரு, ஆஜி ரஞ்சன் சௌத்ரி. ரைட், இருக்கட்டும். சரி, ரைட், நன்றி. இருக்கட்டும். அது பாருங்க எப்படின்னாக்க 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து இது ஸ்டேக் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றாங்க. அது இருக்க எப்படி இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எந்த நிலையில இருக்குங்கிறது தான் விஷயம். ஆனா இருக்கட்டும், நீங்க திரிபுரா மற்ற மாநிலங்கள் இருக்குன்னா கூட அது பெரிய எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ஒன்று இருக்கு. மேபி பார்டர் பிளேசஸ்ல இருக்கலாம். 2வது முக்கியமான விஷயம், இதே மாதிரி தான் ஆம் ஆத்மி கட்சி என்ன அவங்களுடைய பஞ்சாப்ல தங்களோட ஹோல்டு இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாரும் இன்னொன்னும் சொல்றேன். இப்போ என்னன்னா இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதுவும் குறிப்பா காங்கிரஸையும் சரி திமுகவையும் ஒரு லயபிலிட்டியா பாக்குறாங்க. லயபிலிட்டி ஏன்னா திமுக கடந்த தேர்தல்ல உதயநிதி அவர்கள் பேசிய அந்த சனாதனத்துக்கு எதிராக பேசியது, குறிப்பா மத்திய பிரதேச இதுல வந்து எலெக்ஷன்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு பார்த்தோம். மற்ற மாநிலங்களில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு தலைவர்கள் பேசியதை பார்த்தோம். அது குறிப்பா இண்டி கூட்டணி தலைவர்கள் பேசியதை பார்த்தோம். சரி, இப்ப ரமேஷ்ட ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொல்றத நான் ஃபுல்லா ஏத்துக்கிட்டேன். வரலாற்று பூர்வமா தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா, இலங்கை எல்லா நாட்டிலையும் ஸ்ரீராமருடைய புகழ் இருக்கிறது ஒண்ணு. இப்போ அதே மாதிரி பிஜேபிக்கு வேற சொல்றதுக்கு வேற வளர்ச்சி விஷயம் சொல்ல மாட்டாங்க, மறுபடியும் ராமரை கொண்டு வந்துருவாங்க. அதுதான் இல்ல. என்ன ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்ல. இல்ல நிச்சயமா கரெக்ட் தான், ரொம்ப கரெக்ட். அதாவது எவ்வளவு ஏதாவது பொது கழிப்பிடம் முதல்ல என்ன சொன்னாங்க, முதல்ல நீங்க வந்து கழிப்பிடம் கட்டுங்க, பள்ளிகள் கட்டுங்க, காலேஜ் கட்டுங்க, அப்புறமா கோவிலை பத்தி பேசலாம். அதை பத்தியே பேசலாமே. ஒரு நிமிஷம். சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். ஆமா, அந்த அதை 3 எடுக்காம மறுபடியும் எதுக்கு ஒரு மத அடையாளமா பிரைம் மினிஸ்டர் போறாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப நீங்க அதை நம்புறீங்கன்னு அர்த்தம். இது நமக்கு நல்ல ஒரு அறுவடையை தரும். இல்ல அது நிச்சயமா தருங்க. ஏன்னா நீங்க சிறுபான்மை இதுக்கு நோன்பு கஞ்சி குடிப்பதற்கோ இல்லைன்னா வந்து கிறிஸ்துமஸ்ல கேக்கு வெட்டி அந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கோ இங்க தமிழகத்துல முதல்வர்கள் போனப்போ யாருமே இந்த கேள்வியை கேட்கலையே. நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு அடுத்து ஞானவாபி மசூதியா குறி வைக்கிறது அதுதான் இல்ல. சிறுபான்மை இத போய் கேக் வெட்டுறதுக்கு ஞானவாபி மசூதியா. இருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். ஞானவாபி மசூதியை குறி வைக்கல, அங்க சொல்றாங்க தெளிவா. இல்ல நான் சொல்றேன் காசி மதுரா. ஏன்னா இத காசி மதுரால கூட சட்டத்தின் பால் என்னென்ன முயற்சிகளை எடுக்கணுமோ எடுக்கத்தான் செய்வாங்க. அதே நேரத்துல என்னுடைய தாழ்மையான கோரிக்கை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, அந்த முக்கியமாக இந்துக்களுக்கான முக்கியமாக கொண்டாடக்கூடிய இந்த இடங்கள்ல இதையும் விட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு பதிலுக்கு ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம். எதை விட்டு கொடுக்க சொல்றீங்க? இப்போ ஞானவாபி மசூதியையோ யார முஸ்லிம்கிட்ட சொல்றீங்க? நிச்சயமா அன்பு சகோதரர்கள் கிட்ட அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன? இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் நான் கேட்கக்கூடியது, மசூதி என்பது கன்வென்ஷன் தொழுகை நடத்துவதற்கு ஒரு கன்வென்ஷன் பாயிண்டா? ஏன்னா இல்லைன்னா இங்கே இந்துக்கள் தொழக்கூடிய கோவில்கள் போல இறைவன் அங்கே வாழ்கிறார்னு சொல்லக்கூடிய இடமா? காரணம் என்னன்னா நம்மளுடைய நீங்கள் தொழக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் பெருமையுடன் கொண்டாடக்கூடிய நபிகள் நாயகம் தொழுத மசூதியையே அங்க மெக்கால இடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா ரோடு போடணும்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி சொல்லல, இப்ப நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு. ரமேஷ் ரொம்ப சிறப்பா ஆர்த்தடாக்ஸான கருத்துக்களை நிறைய வைக்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் கேட்டது சரிதான், ஞானவாபி எல்லாம் அது ஒரு பக்கம் பேசுவோம், அது வேற டாபிக் நமக்கு வரும். இப்போ இந்த கூட்டணி உடைவுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ மோடிக்கு பிளஸ் பாயிண்ட், பிஜேபிக்கு பிளஸ் பாயிண்ட். நிச்சயமா அது அது வந்து இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இவங்க அந்த கூட்டணிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா கூட இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் இல்லைன்னா வந்து கூட்டணிக்கு அதாவது என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு பின்னாடிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா, அது ஒரு இன்டெஃபினிட் சிச்சுவேஷன் அங்க உருவாயிருக்குன்னு பாக்குறேன். எலெக்ஷனுக்கு பிறகான எப்படி ஒரு தாக்கத்தை அதனாலே கண்டுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு இப்போ ஒரு சரியான அளவுல பார்ப்போம். போலரைஸ் பண்ணுறாங்க ராமஜென்மபூமி, அதை விட்டுட்டு நீங்கள் பாருங்கள். 2019 சிவசேனா பெரிய கூட்டணி 18 இடம் ஜெயிச்சாங்க. இன்றைக்கி அந்த கட்டமைப்பு மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு வலு இல்லை. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதே சமயம் வந்து நிதிஷோட பெரிய கூட்டணி, இப்போ அது வந்து பீகாரில் இல்லை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அகாலிதள் அது இல்லை, தமிழ்நாட்டில் அதிமுக இல்லை. இதை தவிர ஆசாமில் பத்ருதீனுங்கிற ஒரு இஸ்லாமிக் பார்ட்டி வந்து காங்கிரஸோட கூட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த 300க்கும் மேற்பட்ட இடங்களை பிஜேபி வாங்கிச்சு.
இது அல்லாமல் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, பலவேறு விஷயங்கள் இருக்குது. இது அனைத்தும் அவங்களுக்கு வந்து ஒரு 100 சீட்டை பெற்று கொடுத்தால், வட இந்திய மாநிலங்கள், மேற்கு மாநிலங்கள், கிழக்கு மாநிலங்களில் பெற்று கொடுத்தால் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நான் சொல்லலை. பிரசாந்த் கிஷோர் நேற்று இந்தியா டுடேல பேட்டி கொடுக்குறாரு. இப்போ இதை பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு மகாராஷ்டிராவில் வலுவான கூட்டணி இல்லை, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறது, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறது, ஆசாமில் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள், உத்தவ் தாக்கரே இங்கே இருக்கிறாரு, நிதிஷ் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு செட்பேக். இல்ல நான் அப்படி பார்க்க நீங்க அந்த ராம் ஜென்மபூமி வைத்து வடக்கு இந்த 4 மாநிலத்தை வச்சு ஜெயிக்க முடியாது. இல்ல அப்படி நான் ஒரு கேள்வி நான் எழுப்புறேன். இல்ல கரெக்ட் தான். அந்த 4 மாநிலம் மட்டும்தான் வந்து எலெக்ஷனை டிசைட் பண்ணுமா? கிடையாது. கரெக்ட். ஆனா பிஜேபியோட கணக்கு வேற மாதிரி இருக்கு. என்ன கணக்கு? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. தெலுங்கானா இருக்கு. ரைட். தெலுங்கானால காங்கிரஸ் வர்சஸ் கேசிஆர்னு இருக்கு. ஆமா. கேசிஆர் எந்த காலத்துக்கும் காங்கிரஸ் பக்கம் போக மாட்டார் அப்படிங்கிறது அது ஒண்ணு. ஏன்னா இப்போ அவங்க எதிரும் புதிரும்ங்கிறத ஆயிட்டாங்க. ஆமா. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து அகிலேஷ் யாதவ், மாயாவதி எங்க போறாங்கிறதுக்கு அகிலேஷ் ஏற்கனவே வந்து ஒரு மன இதுல வந்து இருக்கார். காரணம் என்னன்னா, போன முறை நடந்த 4 மாநில தேர்தலில் அவர் என்ன கேட்டார், ஒரு சீட்டு 2 சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு மற்ற மாநில கேட்டார். காங்கிரஸ் ஷேர் பண்றதுக்கு மத்திய பிரதேஷ்ல 8 சீட்டு கேட்டாரு. அவர் கேட்டாரு, நீங்க எதுவுமே கொடுக்கல. அது கமல்நாத் பண்ண வேலை. ஆமா. அதனால அங்க ஒரு இது. மூணாவது விஷயம், நீங்க வந்து பஞ்சாப் எடுத்துக்கங்க. பஞ்சாப்ல வந்து இப்ப ஆப் இருக்கு, இல்ல சிரோமணி அகாலி தள் எடுத்துங்க, மற்ற எதை வேணா எடுத்துங்க. காங்கிரஸுக்கான ஹோல்டு அங்க என்னங்கிறது இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ரமேஷ் சித்ரா ஒன்று தயவு செஞ்சு ஒன்று வச்சுங்க. பஞ்சாப்ல பிஜேபி 4ஆவதா இருக்கு. ஆமா. விடுங்க சார், ஒரு நிமிஷம். யதார்த்த நிலைமை ஆப்னா 6 சீட்டு ஜெயிக்கலாம், காங்கிரஸ் 4 சீட்டு ஜெயிக்கும். பிஜேபி அங்க ஜீரோல இருக்கு. இப்ப ஆப் ஜெனரலான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க கேசிஆரோ சமாஜ்வாதி கட்சி இவங்க என்ன பண்ணாலும் இவங்க வெளிப்படையா பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா அந்த முஸ்லிம் சிறுபான்மையினர் ஓட்டு கணிசமா இருக்கு. எலெக்ஷன் பிறகு கூட கேசிஆர் அதை செய்ய மாட்டாரு. ஓவைசி கையில வச்சுக்கிட்டு அந்த முஸ்லீம் ஓட்ட ஒரு தேவை. அதனால வெளிப்படையா அவர் வந்து பாஜக அலைன்ஸோட சேர்ந்து ரமேஷ் வாங்க. அதுதான் சார். ஒரு ரங்கவே சார் ஒரு நிமிஷம். இல்ல நான் என்ன சிம்பிள் கணக்கா சொல்றேன். சொல்லுங்க. 400 சீட், ஒரு ஜஸ்ட் ரவுண்டா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். 400 சீட்டுல நிச்சயமா குறைஞ்சது 150 சீட்டு வின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பாக்கி 250 சீட், ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், எதிர்த்தரப்பு 100 சீட்டு வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கக்கூடிய சீட்ல இவங்க எதிரணிக்கு போகாத சீட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா எதிரணிக்கு எதிரான இருக்கக்கூடிய தனித்தனியான கட்சிகளா இருக்காங்க. அவங்கள ஒருங்கிணைக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அப்படியே நான் சொல்றது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. நான் அதுக்காக வந்து பாஜகவுக்கு வந்து தனியா பெரும்பான்மை வந்துராதுன்னு நான் சொல்ல வரல. அப்படியே இருந்தால் கூட உங்களுக்கு அதுல ஷேர் கிடையாது. அவங்க உங்க பக்கத்துல எந்த பக்கமும் வரணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா அதிமுகவுக்கு இங்க சீட்டு வருதுங்க. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக உங்க கூட வரும். இல்ல நான் முழுசா சொல்ல விடுங்க. அதாவது அதிமுக எந்த காலத்திலயும் திமுக இருக்கிற பக்கம் போகுமா? போகாது. திமுக காங்கிரஸ் அவங்க கூட்டணியை உறுதி செஞ்சு வச்சிருக்காங்கன்னா எந்த காலத்திலையும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் பக்கமோ போகாதுங்கிற பட்சத்துல அந்த ஓட்டு எந்த பக்கம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, இங்கெல்லாம் கிடைக்கணும். அது என்னைக்குல இருந்தா இருக்குங்க. அது இருக்குமே. இப்ப அரசியல் கணக்கு தானே. அதனால இப்போ நான் கேக்குறேன்,